வெல்கம் டு ஓவிய காதலன். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லக்கூடிய வான வேடிக்கையை தான் ட்ரா பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை வந்து நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கேம்லினோட வாட்டர் கலர் கேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக வந்து வெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து இப்போ நம்ம எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ எல்லோ கலருக்கு அவுட் கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரெட்டு கொடுக்குறேன், தென் க்ரீன் கொடுப்பேன். நான் வந்து 3 வெடி வெடிக்கிற மாதிரி சொல்லி ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்க்கான அந்த கலர் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கை வந்து கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த வெடி வெடிக்கிற இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க், அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சுற்றி பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நான் இந்த எல்லா எட்ஜஸையுமே கொஞ்சம் மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் யூஸ் பண்ணி வெறும் ப்ரெஷ்ஷில் எம்டி வாட்டரால் ஃபுல்லாக எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் ஜெல் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்ஸ் அங்கங்கே ஃபுல்லாக வைக்க போகிறேன். எது வரைக்கும் நான் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் ஃபுல்லாகவே அங்கங்கே டாட்ஸ் வச்சுட்டு நீட்டமாக அந்த கோடு மாதிரி நான் இழுத்து விட போகிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நல்லா வெடித்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். வான வேடிக்கைக்கு நம்ம கொடுத்த மாதிரியே இப்போ நெக்ஸ்ட் இதுக்கும் கொடுக்க போகிறோம். இது ரெண்டையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம்லினோட வாட்டர் கலர் ப்ரஷ் பென் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஹைலைட்காக தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ப்ரஷ் பென் இல்லை அப்படின்னாலும் ஓகே தான், நீங்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியே நீங்கள் இதையும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பில்டிங் ஸ்ட்ரக்சர் அந்த இதுக்கு கொடுக்கறதுக்காக பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை பிளாக் ஸ்கெட்ச் கூட நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து பிளாக் பெயிண்டால் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிடி மார்க்கர் இருக்குல்ல, அதில் ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக உள்ளதை எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு எங்கெங்கெல்லாம் ஹைலைட்ஸ் கொடுக்கணுமோ அது மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் அந்த ஃபயர் ஒர்க்ஸோட அந்த லைட்னிங் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோயிஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னோட இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வாட்டர் கலர் பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஹாப்பியாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.